அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சிக்கியுள்ள நாசா விண்வெளி வீரர்கள் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகியோருக்கு நாங்கள் உங்களை மீட்க வருகிறோம் என்று உறுதியளித்துள்ளார். இவர்கள் கடந்த 9 மாதங்களாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் உள்ளனர். இது முதலில் திட்டமிடப்பட்டதை விட நீண்ட காலமாகும். இவர்கள் அங்கு நீண்ட நாட்கள் தங்க நேர்ந்ததுக்கு காரணமாக போயிங் நிறுவனத்தின் ஸ்டார்லைனர் விண்கலம் தொடர்பான தொழில்நுட்ப பிரச்சினைகள் குறிப்பிடப்படுகின்றன. இதுகுறித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறுகையில், நீங்கள் அங்கே இவ்வளவு நாள் இருக்க வேண்டியதில்லை. எங்கள் வரலாற்றில் மிக மோசமான அதிபர் இதை உங்களுக்கு செய்துவிட்டார் என்று முன்னாள் அதிபர் ஜோ பைடனை விமர்சித்துள்ளார். இந்நிலையில் எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் மீட்பு நடவடிக்கையை தயாரித்து வருவதாகவும் அடுத்த 2 வாரங்களில் மீட்பு இயக்கம் தொடங்கப்படும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்தார். நாங்கள் உங்களை நேசிக்கிறோம், உங்களை மீட்க வருகிறோம் என்று கூறினார். இந்த சூழ்நிலையில் நாசா அதிகாரிகள் விண்வெளி வீரர்கள் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் விரைவில் பூமிக்கு திரும்புவார்கள். அவர்களின் நீண்டகால தங்குதல் பாதுகாப்பு காரணங்களுக்காக நீட்டிக்கப்பட்டது என்று தெரிவித்துள்ளனர்.